ஆலயம் செல்வம் நம்ம அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது சிவபுரம் சிவகுருநாத சுவாமி திருக்கோயில். காலடியில் ராகுவோடு இருக்கும் தட்சிணாமூர்த்தி. அபூர்வமான கோலம் இந்த கோயில். தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலங்களில் 130வது திருத்தலம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்க சாக்கோட்டையில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலில் நடக்கிற குபேர பூஜை ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்போ நம்ம வழிபட்டோம்னா நமக்கு செல்வ வளம் உண்டாகும். தனபதியான குபேரன் இங்கு வந்தபோது அவருக்கு தந்தையாகிய இந்திரனும் தாயாக இந்திராணியும் குழந்தையாக அக்னியும் வந்தாங்க. அவர்கள் பிரகாரத்தில் லிங்க வடிவத்தில் காணப்படுறாங்க. இந்த கோயிலில் இருக்க பைரவருக்கு தனி விசேஷம் உண்டு. 2ஆம் கோபுரம் வாசலில் இடதுபுறத்தில் இருக்காரு. உளுந்து வடைமாலை சாத்தி தயிர் சாதம் கடலை உருண்டை நைவேத்தியம் செய்கிறாங்க. இங்கே எதிரிகள் பயமே இருக்காது. இங்கே இந்த பைரவரை பார்த்துட்டு போயிட்டோன்னா தடப்பட்ட காரியங்கள் அத்தனையும் நமக்கு நடந்திருங்க. குழந்தை பேர் வேண்டுபவர்கள் இந்த கோயிலில் அன்னைக்கு அபிஷேகம் செய்து விரதம் இருந்து 11 வெள்ளிக்கிழமை அர்ச்சனை செஞ்சால் குழந்தை பேர் நிச்சயம் கிடைக்கும். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கவும் உடல் மெலிவை போக்கவும் இங்கே அம்மன் கிட்ட பிரார்த்திக்கிறாங்க. இந்த கோயிலில் பூமிக்கடியில் ஒரு அடிக்கு ஒரு சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம். இதனாலேயே ஞான சம்பந்தர் இந்த திருத்தலத்தில் நடக்காமல் அங்க பிரதர்ஷனம் செய்து சுவாமியை தரிசித்து பின் ஊர் எல்லைக்கு அப்பால் தள்ளி நின்று பெருமானை பாடியதாக வரலாறு இருக்குங்க. அவ்வாறு பாடிய இடம்ன்றதுனால சுவாமிகள் துறைன்னு இந்த கோயிலை அழைக்கிறாங்க. சிவாலயங்கள்லேயே அங்க பிரதர்ஷனம் செய்யக்கூடிய மிக சிறப்பான திருத்தலம் இந்த கோயில். யூஸ்வலாக சிவாலயங்களில் நம்ம சுற்றி வரும்போது நமக்கு தட்சிணாமூர்த்தி காட்சி தருவார். அவரோட காலடியில் முயலகன் இருப்பார். ஆனால் இந்த திருத்தலத்தில் அவரோட காலடியில் முயலகன் மட்டும் கிடையாது, ராகுவும் இருப்பது ஒரு விசேஷமான அம்சம். இவரை வழிபட்டால் குரு அப்புறம் நாகதோஷம் அத்தனையும் நீங்கி போகும். ஒரு வாட்டி நந்தியோட சாபத்திற்கு ஆளாகினார் மகாவிஷ்ணு. அவரோட உருவம் மாறி போயிடுச்சு. அவர் இந்த கோயிலில் சிவருமான வழிபட்டு தன்னோட சாபம் நீங்க பெற்றார். தட்சிணாமூர்த்திக்கு பக்கத்தில் சுவரில் இந்த திருத்தலத்தோட வரலாறாகிய திருமால் வெண்பன்றியாக இருந்து சிவனை வழிபட்ட சிற்பம் இருக்குது. இது போல் கோயிலை தேடி தேடி போய் பாருங்கள். நம்ம அறிந்தோ அறியாமலோ செய்த தவறோ பிழையோ ஏதோ இருக்கும், ஆனால் அது நமக்கே தெரியாது இல்லையா? இது போல் கோயிலுக்குள்ள போய் காலடி எடுத்து வச்சு போய் கடவுளை பார்த்துட்டு வந்தால் நமக்கு உண்டான எல்லா தடையும் நீங்கி போகுங்க. நம்ம கோயில்களுக்கு போக போக தான் நம்மளோட நெகட்டிவிட்டி அத்தனையும் போய் பாசிட்டிவிட்டி உண்டாகும். வெளிப்பிரகாரத்தில் இத்திருத்தலத்தில் தெற்கு நோக்கி எழுந்துள்ள பைரவர் விசேஷமான மூர்த்தி. இவருக்கு 11 தேய்பிறை அஷ்டமியில் தயிர் சாதம் வடமாலை சாத்தி அர்ச்சனை செய்து வந்தால் நமக்கு நீதிமன்றத்துக்கு போய் கூட தோற்று போன கேஸெல்லாம் நமக்கு ஜெயிச்சு கொடுக்குங்க. அப்போ அந்த கோயில் போயிட்டு வந்தால் நமக்கு செல்வ வளம் பெருகும். எந்த ஒரு மனக்கவலையாக இருந்தாலும் நீங்கும். குழந்தை பேர் கிடைக்கும். கோர்ட்டுக்கே போய் தோற்று போன கேஸு கூட ஜெயிக்கும்னா அப்போ பார்த்துக்குங்க. அதில் கூட நமக்கு நீதி கிடைக்கும்னா அப்போ பாருங்கள் எப்பேற்பட்ட கோயில்னு. இது போல் கோயிலை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த கோயில் கும்பகோணத்துக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. நிச்சயம் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க. முடியவே முடியாதுன்ற விஷயம் கூட நம்மளோட நம்பிக்கையால் அதை நமக்கு நடத்தி கொடுக்குங்க. வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது. அதனால் உங்கள் வீட்டு வாசலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைங்க, கொஞ்சம் சாப்பாடு வைங்க. விலங்குகளும் பறவைகளும் சாப்பிடுங்க. வெயில் ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்குது. நம்ம கடவுளை நோக்கி 2 அடி எடுத்து வச்சோன்னா இறைவன் நம்மளை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பாருங்க. இன்றைக்கி நமக்கு இதான் கிடச்சதுன்னா அதில் சந்தோஷப்படுங்க. கடவுள் கண்டிப்பாக நம்ம கூட இருந்து நமக்கு எல்லாமே செய்வார். நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. எல்லா நன்மையும் பெறுங்க. எல்லோரும் நலமாக வளமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.